அம்மன் நிஸ்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான 9வது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்கள்லேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது. மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவை நடுவுல வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மனக்காரகனான சந்திரன் மிதுன ராசியில செஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு மீனத்திலையும், ஞானக்காரகனான கேது கன்னியிலையும், சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு. தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தனுசு ராசியிலையும், புத்திசாலிதன மிக்க புதன் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. செவ்வாயோட பார்வை, வக்ர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரனும் வராரு. கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாரா இருப்போம். இந்த ஆண்டுல நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். சந்திரனை ராசி அதிபதியா கொண்ட கடகராசிக்காரர்களுக்கும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் அப்படின்னா செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யணும். திட்டமிட்டு எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அது திடீரென வேறு வகையில் செல்லக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த மாதம் திடீர் ஏற்றங்களும் வரும், திடீர் மாற்றங்களும் வரும். சமூக பணியில் அதிகமாக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறதால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இடையில வந்துகிட்டே இருக்கும். பண நெருக்கடி, கொடுத்த பணத்தை திரும்பி கேட்பதால மனக்கசப்பு இதெல்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. நீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுவது ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிநாதன் புதன் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. உங்க ராசிக்குல 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொன்னோம்னா புதன். அவர் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் உங்களுக்கு நன்மைகளை எல்லாத்தையும் செய்ய போறாரு. குடும்பத்தில் இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்க தொடங்கும். சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரப்போகுது. இதுவரைக்கும் பாகப்பிரிவினை செய்து கொள்ளவே இல்லை, நாங்களும் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் தட்டி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற போது இந்த பாகப்பிரிவினை, இடம் சம்பந்தமான பிரச்சனை, இல்லை ஒரு இடம் வாங்கினேன் அது எழுத முடியாத அப்படியே பெண்டிங்லேயே கிடக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே நல்ல முடிவு, உங்களுக்கு சாதகமான முடிவு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உற்றார உறவினர்கள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கடந்த மாதத்தை காட்டிலும் மார்கழி மாதம்
உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய பணியை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இல்லை ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்கி நம்ம அதில் முன்னேறலாமா அப்படிங்கிற சிந்தனையும் அதிகரிச்சிருக்கும். அந்த சொந்த தொழிலுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கைகூடி வரும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அதே மாதிரி கடகத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. அந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் சுக லாபாதிபதியான சுக்கிரனை பார்க்கறது உங்களுக்கு நல்லது தான். ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். தாயார் வழியில் மருத்துவ செலவு அப்படிங்கிறது அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். தாய் தந்தையருக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ மனைவிக்காகவோ இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவு இந்த மாதத்தில் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் அப்படிங்கிறது தென்படும். உங்களுக்கு தகப்பனாருடைய 60ஆம் கல்யாணம் சில சுப செய்தியாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரப்போகுது. நீண்ட காலமாக பகையாக இருந்துட்டு வந்த உறவு இப்போ நட்பாக மாறப்போகுது. இதுவரைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்துட்டு வந்தோம். இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம், அதனால் பத்திரிக்கை வச்சு நீ வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. மாமன் மைத்துனர் வழியிலையாக இருக்கலாம், அக்கா தம்பி உறவாக இருக்கலாம், சித்தப்பா சித்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவு நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவு சேரும். ரிஷபத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு வக்கரம் பெறுவதால் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னுங்கிறது திடீர்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாத்தையும் நீங்களே செய்து முடிக்க மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். பணம் கோப்புகள் கையாளுறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்கள் எல்லாம் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. ஒரு மாதிரி வேலையில் பதட்டமும் தடுமாற்றமும் இந்த மாதத்தில் இருக்கலாம். மனக்கசப்பு தரும் தகவல்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பூதாகரமாக வெடிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால சற்று கவனத்தோடு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். கூட்டுத்தொழில் செய்யறவங்கலாம் நான் விளைவிக்கிறேன், எனக்குள்ள பங்கை பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதத்துல இது போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரலாம். அதனால எவ்வளவு சுமூகமா அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சுமூகமா சமாளிக்கணும். மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் சனியோடு இணைகிறாரு. அப்ப செவ்வாயோட பார்வையும் சுக்கிரனுக்கு இருக்குது. அதே மாதிரி கும்பராசியில தான் சனி பகவானும் இருக்கிறாரு. அப்ப தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுக்கிரன் உங்களுக்கு சுகமாக்கி கொடுக்குவாரு. தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் ஆர்டர்கள், இல்லை வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவங்க, இந்த மாதிரி வெளிநாட்டு தொழில் வெளிநாடு அப்படிங்கிற அமைப்பு சிறப்பாக இருக்குது. கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் வக்கரம் பெற்றாலும் தசாபுத்தி பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன், சிறப்பான பலன் அப்படின்னு தான் சொல்லணும். தைரியக்காரகன் செவ்வாய் வலிமை இழக்கிறதால ஒரு சில காலகட்டத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி தெரியும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படணும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிட்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களும் கிடைக்க போகுது. கலைஞர்கள்லாம் சக கலைஞர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்கள்லாம் பெற்றோர் ஆசிரியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. விவசாயிகளுக்கெல்லாம் அரசு வகையில் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள்லாம் இதுவரைக்கும் பாடுபட்டதுக்கு கட்சி மேலிடத்துல எந்த விதமான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பதவிகள் அப்படிங்கிறது காத்திருக்கு. இந்த மார்கழி மாதத்துல பெண்கள்லாம்
பணத்தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கலவையான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.